துணை ஜனாதிபதிக்கு புதுச்சேரி பாஜக தலைவர் வாழ்த்து. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த எளிமையான விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலான அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் இது குறித்து வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், தமிழர்களுக்கு இன்று ஒரு பொன்னாள். தமிழர் ஒருவரை நாட்டின் உயர் பதவியில் அமர வைத்து அழகு பார்த்திருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கும், தேசிய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், அவரை இந்த பதவிக்கு கொண்டு வர வாக்களித்த அத்தனை பேருக்கும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்கள் புதுச்சேரியின் கவர்னராக சிறிது காலம் இருந்தார். அவர் புதுச்சேரியில் இருந்த காலத்தில் மக்களை நேரில் சந்தித்து தான் ஒரு எளிமையான தலைவர் என்பதை எடுத்துக்காட்டினார். ஏழைகள் மத்தியில் அவர் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடித்தார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களோடு எப்போதும் தொடர்பில் இருந்து அவர்களிடமிருந்து அரசியல் கற்று அதிகாரத்தை அடைந்து மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டு உள்ளம் படைத்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதற்கு மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க கொண்டாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. புதுச்சேரி மக்களும் அவருடைய நல்ல பணிகளை நினைத்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், அதன் நிர்வாகிகள், தொண்டர்கள் சார்பில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மீண்டும் மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்து மகிழ்கிறேன். இப்படிக்கு வி.பி. ராமலிங்கம், பாரதிய ஜனதா மாநில தலைவர், புதுச்சேரி.